நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. அதுவும் கிடாரி கன்று மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவை திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். மாடு இன்றுக்கிறது வந்து இரண்டாம் ஈத்து மாடுங்க. கன்று வந்து கிடாரி கண்ணுங்க. இன்றைக்கி காலையில் தான் மாடு கன்று இன்றுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தப்பலாம் எதுவுமே இதுங்க. நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. சேலத்தில் இருந்தால் தமிழ்நாடு புறம் டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டுங்க. நல்லவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட்டு கொண்டு போனோம் அடாப்ட் பண்ணிக்கும். மடிக்கூச்சம் கிடையாது, கறவைக்கு காலனுக்கு தேவை கிடையாது. 2 வேளைக்கு ஒரு 13 to 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க வந்து மடி செட்டு காம்போலம் சொல்லி தவறு எல்லாமே செக் பண்ணி மாட்டோட ஹைட் அண்ட் வெயிட்லாம் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட்டை வாங்கிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான மாடு தான். நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு. பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். கிடாரிக்குன்னு தான் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்க தொடர்புங்க. அனுசரிப்பு உண்டுங்க. இந்த மாட்டுக்கு அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நல்ல மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு, இரண்டாம் ஈத்து மாடு, கிடாரிக்கண்ணு மாடு, 15 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லைங்க. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.